இந்த பிரபஞ்சத்தை இயக்குவோரையும் காலச்சக்கரத்தின் சுழற்சிக்கேற்ப பருவநிலை மாற்றங்களையும் பஞ்சபூதங்களின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று பிறர் வாழ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அறியும் ஒவ்வொரு மணித்துளிக்குள்ளும் நாம் இறைவனை கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம் என்பதில் ஒரு துளியும் மாற்றமில்லை. இறை வழிபாட்டிற்காகவும் பற்பல திருவிழாக்களுக்காகவும் பெண்களின் அலங்காரங்களுக்காகவும் திருமண நிகழ்வு முதல் மரணம் வரை தேவைப்படும் அனைத்து மலர்களையும் உற்பத்தி செய்து கொண்டு பாதுகாத்து கொடுப்பதால் தான் மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மகரந்த சேர்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. தேனீக்களும் வாழ்கின்றது. உயிர்காக்கும் மருந்தாக தேனும் பாலும் கிடைக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து உணவுகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மனித உணவு சங்கிலிக்குள் இறை இருப்பதை உணராதவளுக்கு எப்படி படைத்தவரையும் படையலையும் கண்டுபிடிக்க முடியும்? இறைக்கின்ற கிணறும் ஓடுகின்ற நதியும் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருந்து கொண்டே இருக்கும். இறைவன் நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உனக்குள் தொடர்ந்து கொண்டே இருப்பார். நீ கேட்டுக்கொண்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு தேவையானவைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த ஒரு தெருக்கூத்திற்கும் நாடகத்திற்கும் திரைப்படத்திற்கும் நகைச்சுவையாளர்களும் வில்லன்களும் இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சி தொகுப்பிற்கு உப்பு புளி காரம் இல்லாத உணவு போல் மாறிவிடும். மனிதனே இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்க மாட்டான். இறைவன் பிண்டத்திற்குள் அண்டத்தை வைத்து அண்டத்திற்குள் பிண்டத்தை வைத்து அனுதினமும் ஆட்டிப் படைக்கும் அவர் மட்டும் இந்த நிகழ்வை எப்படி ரசித்திருப்பார்?